தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 51 முதல் 56 முடிய. இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா? என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஊருக்குச் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 26ஆம் வாரம் செப்டம்பர் 30ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய விண்ணேற்றம் அடையும் நாள் வர்றதுனால அவர் என்ன பண்றாரு, எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போறாரு. சரி, போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும், சரி சமாரியரோட ஊர் வழியா போகலான்ட்டு போயிருக்காங்க. ஆனா அப்படி போறப்ப சமாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், அவரை ஏத்துக்கலையாம். ஏன்னா நீங்க தான் எருசலேம் போறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை கண்டுக்காம விட்டாங்க. ஓகேங்களா? இதே தவறு தான் நம்மளும் பண்றோம். நம்ம கடவுள் நம்ம யாராவது உறவினர்களுக்கோ யாராவது நல்லது செஞ்சுட்டாருன்னா உடனே நம்ம என்ன பண்றது, கோச்சிக்கிறது. என்ன அவங்களுக்கு மட்டும் பண்றீங்க, இவங்களுக்கு மட்டும் பண்றீங்க, எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. எவனுக்கோ கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, யார் யாருக்கும் கல்யாணம் ஆகுது, யார் யாருக்கோ குழந்தை பிறகுது, யார் யாரோ நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கடவுள் மேல கோச்சிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பட் அப்படி இருந்தாலும் அது நம்முடைய சுபாவம்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாரு, நம்மள ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து கொடுக்குறாருங்கும்போது நாம அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தகுதியா இருக்குமான்னு பார்க்கணுமே தவிர, மற்றவங்களுக்கு கடவுள் உதவி செய்றாரு, அவங்களுக்கு உதவி செய்றாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். ஸோ ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம வரப்போகிற அடுத்த மாதத்திலயும் ஏசப்பா நம்மள முழுமையா வழிநடத்தணும்னு நம்ம வேண்டிக்கலாம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.